என்ன 2 புக்கு ஒண்ணா எடுத்து படிக்க உட்கார்ந்துருக்கீங்களா? வறுமை சூழல் சமூக அப்படின்ற தடைகள்லாம் மீறி நோபல் பரிசு வென்ற பெண்கள் இந்த புத்தகம். இது வந்து பாத்தீங்கன்னா உலகை மாற்றிய பெண் கணித மேதைகள். இவர்கள் இல்லைன்னா உலகம் இப்படி இல்ல. உலகம் இப்படி போய்கிட்டு இருக்கு. ஆமா. நம்ம ஊர்ல ஒரு விஞ்ஞானி, வேளாண் விஞ்ஞானின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. அறிவாளி சாஃப்ட்வேர்ல இருந்து வந்து இங்க இயற்கை விவசாயம் பண்றேன்னு. ஆமா. அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? 20 வயசுல பிள்ளைங்கன்னா பையனோ பொண்ணோ கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெத்தரணுமா. அது வந்து ஜனநாயக கடமையாம். என்ன ஏற்கனவே மக்களுக்கு இருக்கிற ஜனநாயக கடமைன்றது ஓட்டு போடுறது. அதை எந்த வகையில எல்லாம் ஒழிக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்க இவர் வந்து பிள்ளை பெத்துக்கிறது தான் ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவ்வளவு பெரிய என்னன்னா பொண்ணுங்க படிக்க வேண்டாம், பொண்ணு பையன் வித்தியாசமே சொல்லல. பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்தரணும் அப்படின்னு. ஏன் சோறு போடுறது? அவனே 30 வயசு ஆனா கூட ஒரு நிரந்தர வேலையில இருக்க முடியல. அப்படி இருக்க 20 வயசுல கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று அவன் வேலை பார்ப்பானா, அவன் வயிற்றுக்கு சாப்பிடுவானா, கட்டிட்டு வந்தவங்கள பார்ப்பானா, இன்னும் பெத்த பிள்ளைகளை பார்ப்பானா, பெத்தவங்கள பார்ப்பானா, அது ஒரு பக்கம். அப்படியெல்லாம் வருமானம் பத்தாம சின்ன சின்ன வேலை, ஒரு டிரைவர் வேலை பாக்குறாங்க, வேற ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க, என்னமோ செஞ்சுட்டு இந்த ஸ்விக்கி சொமாட்டோ அந்த மாதிரி எல்லாம் வேலை வந்து பார்ட் டைம் அவெல்லாம் பாக்குறாங்க. பணைய வச்சு கூட ஆனா அதுவே அவங்களோட பொருளாதார தேவையை பண்ணிக்கிறதுக்காக தான் ஓடுறாங்க. ஆனா அதுலயும் வந்து ட்ரோன் டெலிவரி கொண்டு வர்றாங்களாம். பரிசார்த்தமா சில இடங்கள்ல கொண்டு வர்றாங்க. மக்களோட வேலை வாய்ப்புகளை இயந்திரங்கள் பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில 20 வயசுல கல்யாணம் பண்ணி பிள்ளை பெத்துக்கன்றாங்களே, எங்க போய் சொல்றது? ஹோட்டல் எல்லாம் இது ஏஐ ரோபோ வந்துருச்சு. 80 விழுக்காடு வேலைகள் வந்து போகுதுன்னால அது ஹோட்டல்ல இருந்து, அதாவது பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல ரோபோ வர்றது இல்ல, அன்றாட மக்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு எல்லாமே ரோபோ கொண்டு வராங்களாம். கொண்டு வந்து எல்லாத்தையுமே மெஷினரி ஆக்கிட்டா, அதாவது இந்த சொமாட்டோ சொன்னேன் இல்லையா, 20 நிமிஷத்துல போகக்கூடியது 4 நிமிஷத்துல பண்ணிடலாம். அப்ப அது வந்து ஒரு பக்கம் பெனிஃபிட்டா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த இடத்துல அந்த பையனுக்கான வேலை இல்லாம போகுது. அவன் எப்படி அவனோட வாழ்க்கையை காப்பான்? அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் அந்த விஞ்ஞானிகள் வந்து பொதுவா மக்களுக்கு பயன்படுறது தான் கண்டுபிடிக்கிறாங்க. உடனே முதலாளிகள் எடுத்துக்கிட்டு மக்களை சுரண்டதுக்கும் வேலை இல்லாம பண்றதுக்கும் இதுதான் பயன்படுத்துறாங்க. மக்களை சுரண்டணும்னு யந்திரம் கொண்டு வர்றது இல்ல, தன்னோட லாபத்தை அதிகப்படுத்துறாங்க. இப்படி இருக்கு. அவர்களுக்கு தான் அரசின் சலுகை எல்லாம் போகுது. இது உழைக்கும் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும்.